நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். 20-2-2023 முதல் 26-2-2023 வரை உண்டான வாரத்திற்கு நம்ம இப்போது பலன் பார்க்க வந்திருக்கோம். இந்த வாரத்தில் பார்த்தீர்களேனா மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான் மற்றும் புத பகவான் எப்படி இருக்கார், இதை தவிர சந்திர பகவான், அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் எப்படி இருக்கார் அப்படின்றத பார்ப்போம். இப்போத்தைய கோல்சாரம், அதாவது 20ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரலும் பிப்ரவரி மாதம் 2023 உண்டான கோல்சாரம் என்ன அப்படின்றத இப்போ முதல்ல பார்ப்போம். இந்த கோல்சாரம் பார்த்தீர்களேனா காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் மேஷ ராசியில் ராகு பகவான், ரிஷபராசியில் செவ்வாய் பகவான், சப்தமமாகிய துலாத்தில் கேது பகவான், இதற்கு பிறகு மகரத்தில் சனி பகவான் இருக்கார். ஒரு 2 நாளில், அதாவது 21ஆம் தேதியே புத பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போயிடுறார். அப்போ கும்பத்தில் பார்த்தீர்களேனா சூரிய பகவானும் புத பகவானும் கும்பத்தில் இருக்கார். இதை தவிர குரு பகவானும் சுக்கிர பகவானும் மீனத்தில் இருந்து இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய காலங்களாக இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தீர்களேனா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அவிட்டம் 3ஆம் பாதம், அதாவது கும்பராசியிலிருந்து அவர் கிருத்திகை 3ஆம் பாதம் வரலும் போகிறார், அதாவது ரிஷபராசி வரலும் போகிறார். இந்த காலகட்டத்தில் எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் வருது அப்படின்றத பார்ப்போம். சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிகளுக்கு இருக்குது, இந்த சந்திராஷ்டமத்தினால் என்னென்ன கஷ்டங்கள் வரும், என்னென்ன எப்படி அதை எதிர்கொள்ளணும் அப்படின்றதையும் பார்ப்போம். இதை தவிர பார்த்தீர்களேனா இந்த வாரம் இந்த 20ஆம் தேதி அமாவாசை. இந்த அமாவாசை, பௌர்ணமி, இதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படின்றது ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது. என்ன அப்படின்னா, ஏற்கனவே உங்களுக்கு போன வாரம் சொல்லியிருப்போம். அதாவது மகா சிவராத்திரியிலிருந்து 13 நாட்கள், அதாவது மேல்மலையனூரில் ஒரு மிகப்பெரிய விசேஷமாக கொண்டாடப்படும் மயான கொள்ளை அப்படின்றது 19ஆம் தேதி ராத்திரி வரும். அதாவது 20ஆம் தேதி அமாவாசைன்னா 20ஆம் தேதிக்கு முதல் நாள் ராத்திரி வரும். 13ஆம் தேதி திரையோதசி, அதாவது பிரதோஷம் அப்படின்னு சொல்லி வணங்கக்கூடிய நாளாக இருக்கும். இந்த பிரதோஷத்தில், அதாவது சிவராத்திரின்னு சொல்லுவாங்க, இந்த பிரதோஷத்திற்கு அடுத்த நாள் ராத்திரி அதாவது சதுர்தசி வரும். இந்த சதுர்தசி மயான கொள்ளை அப்படின்றத சொல்லுவாங்க. இப்போ மயான கொள்ளை அப்படின்றது இந்த மலையனூரில் ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு 20 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இடத்துல இருக்குது. என்ன அப்படின்னா சிவபெருமானுக்கு பிரம்மாவினுடைய 5வது தலையை துண்டித்ததன் மூலியமாக அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சது. அது கபாலமாக கையில் ஒட்டின்றது. இதன் மூலியமாக அவர் அந்த கபாலத்தை எடுத்துக்கொண்டு ஒரு இடமாக பிட்சை எடுத்து சாப்பிட்டுட்டு வந்தார் அப்படின்றது வரலாறு. இந்த மேல்மலையனூர் மயான கொள்ளையின் பொழுதுதான் அவருக்கு இந்த கபாலம் கையில் ஒட்டின்றது போச்சு அப்படின்றது சொல்லக்கூடியதாக இருக்குது. அதுதான் பிரசித்தம். மயான கொள்ளைன்றது அதனால் மிக பிரசித்தம். அதனால் இதுலேருந்து என்ன அப்படின்னா, ஜோதிட சாஸ்திரத்தில் பார்த்தீர்களேனா தோஷங்கள், பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்றது மிகவும் கொடிய தோஷம். அது சிவபெருமானுக்கே ஏற்பட்ட ஒரு விஷயம். அந்த சிவபெருமானுக்கு ஏற்பட்ட விஷயத்திலிருந்து அவர் தன்னைத்தானே வெளியில் கொண்டு வருவதற்காக ஏற்பட்ட சில விஷயங்கள் இருக்குது. அதனால் இந்த பிரம்மஹத்தி தோஷத்தின் பொழுது கண்டிப்பாக அந்த இது மேல்மலையனூர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும், அதாவது என் ஜோதிஷ பிரகாரம் 5ஆம் இடம் 9ஆம் இடம் கெட்டிருந்ததுன்னா இந்த இடத்துக்கு போயிட்டு வர்றதும் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் அவர்கள் விரதம் இருக்கிறது மிகவும் நல்லது. நார்மலாகவே பார்த்தீர்களேனால் இந்த மேல்மலையனூர் இதுக்கு டிவோட்டீஸ்லாம் பார்த்தீங்களேனால் அந்த சிவராத்திரியிலிருந்து 13 நாட்கள் அவங்க விரதம் இருப்பாங்க. அதாவது காப்பு கட்டுறது எல்லா விஷயத்துக்கும் அவங்க விரதம் இருந்து அவங்க இது பண்ணுவாங்க. இந்த வாரம் இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதே இந்த அமாவாசை வர்றதுனாலையும் அதற்கு முன்னால், அதாவது 19ஆம் தேதி ராத்திரியே இந்த மயான கொள்ளை நடக்கிறது இந்த வாரம். இது ஒரு மிகவும் விசேஷமான காலம் அப்படின்றதையும் சொல்கிறோம். இதை தவிர நம்ம ஒரு ராசிக்கும்
எந்தெந்த பலன்கள் வருது அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். கடகராசி புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களை கொண்ட ராசியானது. ராசியின் அதிபதி சந்திர பகவான். சந்திர பகவான் வந்து மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிவேகமாக செயல்படக்கூடிய, அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் வந்து இந்த கடகராசிக்காரர்கள். அதாவது சந்திர பகவானுடைய காரகத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. தாய்க்கு உண்டான காரகத்துவம், பாலுக்கு உண்டான காரகத்துவம், அதாவது சாப்பாட்டு பொருட்கள், இது எல்லாத்துக்கும் வந்து சந்திர பகவானோட சாப்பாட்டு பொருள், திரவ பொருட்கள் எல்லாத்துக்குமே சந்திர பகவான் வந்து காரகத்துவத்தோடு இருப்பார். இந்த கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீர்களேயானால் எப்பொழுதுமே வந்து எல்லா விஷயத்தையும் தானே முன்னின்று செய்யணும் அப்படின்றது நிச்சயமாக இருக்கும். அது வந்து ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். இந்த ராசியில் வந்து குரு உச்சமாகிறதும் செவ்வாய் நீச்சமாகிறதும் மிகப்பெரிய விஷயம். ஏன்னா குரு உச்சமாகிறதுனால எல்லா விஷயத்தையும் தனக்கு எல்லா விஷயமும் தெரியணும் அப்படின்றத பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் வந்து டாமினண்ட்டாக வந்து அவங்களே எடுத்து செய்யக்கூடிய அளவுக்கு பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க. உடல் உழைப்பில் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க. ஆனால் வேகமாக எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிக்கக்கூடிய புத்தி வந்து மிக வேகமாக செல்லக்கூடிய கடகராசிக்காரர்கள் மிகவும் ஏற்றமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த கடகராசிக்கு பார்த்தீர்களேயானால் 20/2/2023 26/2/2023 வரலும் உண்டான இந்த வாரத்தினுடைய பலன் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிநாதனான சந்திர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல 20ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி சாயந்தரம் 5 மணி வரலாம் இருக்கார். அதாவது இது வந்து சந்திராஷ்டமம்னு சொல்கிறது. ராசிநாதன் உங்களுடைய பிறந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல இன்றைய கோச்சார பிரகாரம் இருக்கிறது வந்து சந்திராஷ்டமம்னு சொல்கிறது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது அப்படின்றதையும் சொல்கிறோம். வெளியூர் வெளிவாணினம் இதெல்லாம் போகாமல் இருக்கிறது நல்லது. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லதுன்னு சொல்கிறோம். எதுக்காக சொல்கிறோன்னா 8ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் மறைஞ்சிருக்கும் போது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால புத்தி பேதலிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் பார்த்தீர்களானால் கண்டிப்பாக வந்து தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் அப்படின்றதும், அதனால் வந்து பதட்டம் படபடப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்றதுனால கண்டிப்பாக அதை பண்ண வேண்டாம்னு சொல்கிறோம். இதை தவிர பார்த்தீர்களானால் ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே புக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் பசும்பால் மட்டும் சாப்பிட்டுட்டு பண்ணுங்க. ஏன்னா பசும்பால் வந்து சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரத்தின் திரவம்னு சொல்லக்கூடியது. அதனால் அதை பண்ணுறதுல ஓரளவுக்கு முடிந்த அளவுக்கு சந்திராஷ்டமத்தினுடைய பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்றது சொல்கிறோம். உங்களுடைய ராசியை சனி பகவான் பார்க்கறதுனால கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை நிச்சயமான ஒரு ஏற்றத்தை கொடுக்கறது. உங்களுக்கு இன்னும் கவலையே வேண்டாம். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வாரம் பார்த்தீர்களேயானால் 21ஆம் தேதி சாயந்தரத்துக்கு மேலே 24ஆம் தேதி காலை 8 மணி வரலும் பார்த்தீர்களேயானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லக்கூடிய இடத்துல குருவும் சந்திரனும் சேர்ந்து குரு சந்திர யோகம் அமைது. உங்களுடைய ராசிநாதனும் சேர்ந்து அங்கே இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்தாலும் கண்டிப்பாக இதில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய மனசு திடமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கும் அசைஞ்சு கொடுக்க மாட்டீங்க. கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு பெருமை வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து இது எல்லாமே தானாக சேர்ந்து வரும். ஆஃபீஸில் ப்ரொமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகமாக இருக்கும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் கண்டிப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். இதை தவிர பார்த்தீர்களானால் 24ஆம் தேதி சாயந்தரத்துலேருந்து 24ஆம் தேதி காலை 8 மணிலேருந்து அதுக்கப்புறம் வந்து 26ஆம் தேதி மதியம் ஒரு 3 மணி வரணும் பார்த்தீர்களேயானால் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் வரும். 10ஆம் இடத்துல ராசிநாதன் வந்து 10ஆம் இடத்தில் ராகு பகவானோட சேர்ந்து இருக்கிறது உங்களுக்கு நிச்சயம் நல்ல யோகத்தை கொடுப்பார். எப்படி கொடுப்பார் அப்படின்னா வெளி எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, ஐடி துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமாக இருக்கும். சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக, அதாவது வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்கும் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு சம்பந்தம் ஏற்பட்டே தீரும். இந்த காலத்தில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பால் முகவர்கள், பால் சம்பந்தப்பட்ட அதாவது அதுவும் வந்து ராகுவோட சம்பந்தப்பட்டதுனால பால், புளிச்ச பால், அதாவது இந்த பன்னீர் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, பன்னீர், சோயா இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து எடுத்து செய்பவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். கவலைப்பட தேவையில்லை. இதுக்கு பிறகு பார்த்தீர்களானால் 26ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு மேல் வந்து உங்களுடைய
ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் இந்த வாரத்தில். அதாவது 26ஆம் தேதி அன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு மேலே வந்து சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து லாபத்தை மிகவும் அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவர்கள் வந்து மருத்துவரை அணுகினால் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்றத சொல்கிறோம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு கண்டிப்பாக சிவபெருமானுக்கும் தாயாருக்கும் போய் கண்டிப்பாக சேவிச்சுட்டு வர்றது, அதுவும் சனி பிரதோஷம் சனிக்கிழமை அன்னைக்கு போயிட்டு வர்றது, பிரதோஷ காலங்களிலும் சனி பிரதோஷம் வந்ததுன்னா போய் சேவிச்சுட்டு வர்றது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறோம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.